வெளிப்படுத்தல் 3:3 வாசிங்க. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு நீ மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை நீ அறியாதிருக்கா. பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை உதாரணமா சொல்றார். யார் அந்த மனுஷன்? திருடர். யாராவது அப்படி ஒப்பிடுவாங்களா? நம்மளை சொன்னால் நம்ம கோபம் வந்துடும் இல்லை? அவரை சொல்கிறார் பாருங்க, நான் யார் போல வருவேன்? திருடனை போல வருவேனா? அதுக்குள்ளே ஒரு சத்தியம் இருக்குது. அதைத்தான் இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். திருடனை போல அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறது காரியம் என்னன்னா, 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 5 அதை தப்பா எழுதி வச்சிருக்கிறேன். படிங்க. இரவிலே திருடன் வருகிற விதமாய், 5:2 இரவிலே திருடன் வரும் விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். நன்றாய் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு தெரியும் எப்படி வருவாரு? திருடனை போல வருவார். திருடன் எப்படி வருவான்? அதான் செய்தி. திருடன் எப்படி வருவான்னா, சொல்லாம வருவான். புரிஞ்சுக்கங்க. உங்க வீட்டுக்கு லெட்டர் போட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பி, இன்று ராத்திரி 12 மணிக்கு உங்க வீட்டுக்கு வந்து நான் எல்லாம் திருடி கொண்டு போகிறேன், எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டான் வருவான். சொல்ல மாட்டான். சொல்லாம திடீர்னு வருவான். அதான் திருடனுக்கு ஒப்பிட்டு சொல்றார். நான் திருடனை போல வருவேன், சொல்லிட்டு வரமாட்டேன். அது உங்களுக்கே தெரியும். அதனால நான் திருடனை போல திடீரென்று வந்து உங்களை திருடி கொண்டு போக இருக்கிறபடினால நீங்க மனம் திரும்பி எப்படி இருக்கணும்? உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க, ஜாக்கிரதையா இருங்க. சீக்கிரம் நான் வரப்போறேன். திருடனை போல சொல்லாம கொள்ளாம நான் வந்துருவேன்ற, அதான் பிரச்சனை. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது வைத்த அன்பு நிமித்தம் ஒரு சில ரகசியங்களை சொல்லிட்டார். நிலநடுக்க வரும், பூகம்பம் வரும், பஞ்சம் வரும், உங்களை அடிப்பாங்க, உங்களை தொந்தரவு, இதெல்லாம் சொல்லி வச்சிட்டாரு. இதெல்லாம் கடைசி நாட்களில் நான் வர்றதுக்கு முன்னாடி நடக்கும் அப்படின்னு அவர் சிலதை லீக் அவுட் பண்ணிட்டார். அதனால தான் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து வர்றதை இயேசு கிறிஸ்துவுக்கே சொல்லலை. ஏன்? அவ்வளவாய் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். அதனால ஜெபம் பண்ணும்போது அவர் வந்து சொல்லிடுவார், பயப்படாத, நான் இன்னொரு 2 வருஷம் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, நீங்கள் 2 வருஷம் சர்ச்சுக்கு வர மாட்டீங்க. புரியுதா? அதனால தான் பிதா அதை மறைச்சிட்டார். இவருக்கு சொன்னா இவர் சொல்லிடுவாரு, அவங்க மனவாட்டிக்கிட்ட சொல்லிடுவாரு. பிறகு அவங்க ஆவியில் வளர மாட்டாங்க, எதிர்பார்த்த மாட்டாங்க, அவங்க அப்படியே நிர்விசாரமாய் இருந்து விடுவார்கள் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் மணவாளன் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய வருகை குறித்ததான காரியத்தை மறைத்து விட்டார். ஆனா அவர் நமக்கு சில சீக்ரெட்டை சொல்லி கொடுத்துட்டாரு. பயப்படாத, நான் வர்றதுக்கு முன்னாடி பூமியில இதெல்லாம் நடக்கும். இயேசு நமக்கு முன்கூட்டி என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டார். அதனால நம்ம அந்த நடக்கிறத குறித்தெல்லாம் கவலைப்படாதீங்க, இயேசு வர்றது குறித்து கவலைப்படணும். புரியுதுன்னா மற்றொரு அலையிலேயே சொல்லுங்க. அதெல்லாம் நடந்துட்டு போட்டோம். ஆனா ஆண்டு சொல்லாரு, மாம்சத்தை நரகத்துக்கு தள்ளுகிற மனுஷனுக்கு நீ பயப்படாம உன் ஆத்துமாவை நரகத்துக்கு தள்ளுகிற தேவனுக்கே பயப்படு. கரங்களை தட்டி ஆண்டு சந்தோஷப்படு. அதனால என்ன நடந்தாலும் கவலைப்படாதீங்க. நமக்குள்ள இருக்கிற இயேசுவை அவன் எடுக்க முடியுமா? சர்ச்சை இடிக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை எடுக்க முடியுமா? கொலையே பண்ணாலும் உங்க ஆத்துமா ஆண்டவரோடு கூட போயிடும். ஸ்தேவானை பாருங்க, கல்லடிச்சு கொன்னாங்க, அவனை இயேசு எழுந்து நின்று பரலோகத்தில் வரவேற்றாரு. அவனை பிடிச்சி வைக்க முடியுமா? ஆத்மா பிடிச்சி. அதுதான் நம்ம விசுவாசம். அதனால அடிக்கிறாங்களே, உதைக்கிறாங்களே, இதை பற்றிலாம் கவலை, டோன்ட் கேர். அதுதான் தேவ சித்தம் அப்படின்னு சொன்னா அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அதையும் நம்ம கடந்து போவோம். புரியுதுன்னு ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நல்ல ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே உங்க சித்தம் நிறைவேறட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படிதான் நீங்க கவர்மெண்ட்டுக்கு அதை கொடுத்து எங்களை துன்பப்படுத்தணும் நீங்க விரும்பினீங்கன்னா அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களையும் அப்படிப்பட்ட விசுவாசிகளையும் தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்.
வேலையிலேயே சொல்லுங்களேன். நாம ஜெபம் பண்ணி தடுத்துட்டே இருந்தோம்னு வைங்க, ஆண்டவருடைய வருகை தாமதித்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் வரவே முடியாது. அதெல்லாம் நடந்தா தான் ஆண்டவர் சீக்கிரம் வர முடியும். ஏன்னா வசனம் இருக்குல்ல, கடைசி நாட்களில் இதெல்லாம் நடக்கும்னு வசனம் இருக்கு. அது நடைபெறாதபடி நம்ம ஜெபம் பண்ணி தடுத்து விடக்கூடாது. வரட்டாண்டவரை பார்த்துக்கிறோம் அப்படின்னு நிற்கணும். புரியுதுண்டவர் அலையிலே சொல்லுங்க. அதனால தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, இது நீர் அனுமதிப்பதாய் இருந்தா வரட்டும், நீங்க அனுமதிக்காத காரியமா இது இருந்தா போகட்டும். புரியுதா? அப்படி ஜெபம் பண்ணுங்க. அது வந்தா வரட்டும், போனா போட்டோம், பயப்படாதிருங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எப்படி வரப்போகிறாரா? திருடனை போல வரப்போகிறார். அப்போ முதல்ல சொல்லாம வருகிறார். ரெண்டாவது பாருங்க, லூக்கா 12:39 வாசிங்க. லூக்கா 12:39. திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தார். பாருங்க, திருடன் என்ன இடத்துல வருவான்னு சொல்லி நமக்கு தெரிந்திருந்தா அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். திருடன் வருவான்னு நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னு வைங்க, திருட வர்றதுக்கு விடமாட்டோம். ஒரு போலீஸ் வச்சிருவோம், ஒரு வாட்ச்மேன் வச்சிருவோம், அல்லது நாமே லைட்டு போட்டு பத்திரமா பாதுகாத்துருவோம். ஆனால் தான் ஆண்டு சொல்றார், திருடன் என்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தான். அப்ப நாம இயேசு திருடனை போல் வருவார் என்பதை அறிந்திருக்கணும். எந்த நிமிஷமும் வருவார். அப்ப கண்ணமிட்டு இயேசு திருடி போய்விடாதபடி நாம என்ன பண்ணணும்? ஆயத்தமா இருங்கன்றார். திருட வர்றான் அப்படின்ட்டு நம்ம எப்படி அதை பூட்டு போட்டு இப்போ சேவூரில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வை, நிறைய திருடனுங்க வர்றாங்கன்னா நம்ம எப்படி பாதுகாப்பா இருப்போம்? அதே போல தான் இயேசு திருடனை போல வர்றதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறபடினால ஆயத்தமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. எதிர்பாராத நேரத்தில் வருவார். ரெண்டாவது, நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, திடீர்னு வந்து நிற்பார். முதல் சொல்லாம வருவார். ரெண்டாவது, எதிர்பாராத, நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னொரு வருஷம் ஆகும், இன்னும் எருசலேமில் ஆலயமே கட்டலை, இப்படியெல்லாம் யோசிப்போம். வசனத்தை பார்த்துட்டு அது நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு. அப்படி இல்லை, ஆண்டவர் அப்படி எல்லாம் நமக்கு கேரண்டி தரவே இல்லை. எப்போ வர்றேன்னு அவருக்கே தெரியாது, திடீரென்று சொல்லி வந்து நிற்பார். ஏன் அப்படி வராருன்னு தெரியுமா உங்களுக்கு? எருசலேமில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பழக்கம், திருமணம் நிச்சயம் ஆன உடனே அந்த மாப்பிள்ளை பொண்ணு இடத்துல சொல்லிட்டு போவார், நான் போய் ஒரு வீட்டை கட்டி முடித்த பிறகு நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு. அவர் போய் வீடு கட்டி முடித்து வந்து தான் இந்த பொண்ணை கூட்டிட்டு போகணும். அது வரைக்கும் அந்த பொண்ணு வீட்டில் தான் இருக்கணும். புரியுதா? கல்யாணமே நடக்காது. அதுவும் அந்த மாப்பிள்ளையுடைய அப்பா வீடெல்லாம் கட்டி முடிச்சதை பார்த்துட்டு, போ மகனே, நீ போய் மணவாட்டியை அழைத்து கொண்டு வா அப்படின்னு அனுமதி கொடுக்கணும். அப்போ அவர் பெரிய ஆரவாரத்தோடும் பிரதான அந்த மியூசிக் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஊருக்கு போய் அவங்கள கூட்டிட்டு வருவார். அதை இயேசு சொல்லிட்டு போனார், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நான் வர்றேன். அவர் மணவாளன், நான் மணவாட்டி. ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நாமும் மேகத்தின் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் அவரோடு கூட மத்திய ஆகாயத்தில் இருப்போம். அல்லேலூயா. 7 வருஷம் மத்திய ஆகாயம், 1000 வருஷம் இந்த பூமியில ஆச்சு, அடுத்து கோடி கோடி வருஷம் ஆண்டவரோடு கூட வாழ்வு. புரியுதுன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அந்த இயேசு எதிர்பாராத நேரத்தில் அவர் வர்றதுனால நாம ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது 1 தெசலோனிக்கேயர் 5:2 வாசிங்க. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? திருடன் அதிகமா எந்த நேரத்தில் வருவாங்க? ராத்திரியில தான் வருவாங்க, இருட்டின பிறகுதான் வருவாங்க. அது போல ஆண்டவர் சொல்லார், நானும் இருட்டில் தான். ஆண்டவர் சொல்ற இருட்டு என்னன்னா, இந்த உலகம் முழுவதும் பாவத்தில் நிறைஞ்சு ஆண்டவரை மறந்து அக்கிரமத்துக்குள்ள போய் தேவ பிரசனை இல்லாம ஒரு இருளின் பூமியை மூடும். அது ஒரு பாட்டு கூட இருக்கும், பழைய பாட்டு, அழகான பாட்டு. காரிருள் பூமியை மூடினது என்ன தெரியுமா? அதில் எங்க தெரியும் நமக்கு? அந்த பாட்டு மாதிரி காரிருள் பூமியை மூடின பிறகுதான் இனி வரும் காலம்னு ஒரு பாட்டு வரும்.
அப்படி ஒரு காரிருள் பூமியில எங்க பார்த்தாலும் பாவம், எங்க பார்த்தாலும் சாபம், எங்க பார்த்தாலும் ஏமாத்துறது, அன்பு இருக்காது, அக்கிரம மிகுதியா ஒரு இருள் நிறைந்த உலகமா இருக்கும். அந்த இருள் நிறைந்த உலகம் வரும்போது அவர் வானத்தில் வருவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. திருட எப்படி ராத்திரி நேரத்துல யாருக்கு தெரியாம வந்து திருடி கொண்டு போறானோ அதே போல, அதனால தான் திருடனுக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் பேசுறார். திருடனுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு பாருங்க. நான் திருடனை போல ராத்திரி நேரத்துல அவன் வந்து பொருளெல்லாம் திருடிட்டு போறது போல நானும் இந்த உலகம் கார் இருள் நிறையும். சோதோம் குமாரோ பட்டணத்தை போல பாவத்துல நிரம்பும். அப்படிப்பட்ட ஒரு பாவத்துல நிரம்பி மனுஷ இருதயமெல்லாம் இருள் அடைகிற அந்த சூழ்நிலையில நான் வந்து என் ஜனங்களை, நான் என் மனவாட்டி சபையை நான் என்னோடு கூட சேர்த்து கொள்ளும்படி, திருடி கொண்டு போகும்படி திருடனை போல வருவேன்றார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அதனால இரவிலே திருடன் வருகிறது போல நம்முடைய தேவன் வருகிறபடினாலே நாமும் இருளாய் இருக்கிற இந்த உலகத்துக்குள்ள போய்விடக்கூடாது. அதன் மத்தியிலே விளக்காக வெளிச்சம் கொடுக்கிறவர்களா, மற்றவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர்களா, மற்றவர்களுக்காக நம்ம எழுந்து பிரகாசிக்கிறவர்களா, இருளில் இருக்கிற ஜனங்க பெரிய வெளிச்சத்தை காண்கிற அந்த ஊழியத்தை செய்கிறவர்களா, நாம் அவங்களுக்கு என்ன பண்ணோம்? வெளிச்சத்தை கொடுக்கணும். புரியுதுன்னு அலையிலேயே சொல்லுங்க. சின்ன 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 வெளிச்சங்களா நீங்க உங்க ஊர்ல கிராமத்துல இருந்து அவங்களெல்லாம் அந்த இருட்டிலிருந்து கூட்டு வரணும். இல்லைன்னா இயேசு வரும்போது அந்த இருளில் இருக்கிற ஜனங்க எல்லாம் ஏமாந்து விடுவாங்க, எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. ஆண்டவர் நம்ம கிட்ட தான் கேட்பார். அல்ல இல்லையா? அப்போ ஆண்டவர் பாருங்க, இரவில் திருடன் வருகிற விதமாய் வருவார். அடுத்த பாருங்க, மத்தேயு 6:19-20. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கடைசியா கண்ணமிட்டு திருடுவான். என்னமிட்டு? கண்ணமிட்டு திருடுவான். கரெக்டாக அப்படியே ஒரு ரவுண்டு வருவாங்க. யார் யார் வீட்டில எல்லாம் பணம் இருக்குன்னு பார்ப்பாங்க, யாரெல்லாம் பணக்காருன்னு பார்ப்பாங்க, யார் யார் வீட்டு முன்னாடி என்னென்ன கார் நிற்கிதுன்னு பார்ப்பாங்க. கரெக்டாக அந்த வீட்டுக்கு நைட்டு பூந்துருவாங்க. அதான் கண்ணமிட்டு திருடுகிறது. அதுக்கு ஒரு உண்மை சம்பவம் உங்களுக்கு சொல்கிற பாருங்க. ஒரு வீட்டில் ஒரு மனுஷன் இப்படி தான் போய் திருடிட்டு போயிட்டான். திருடிட்டு போனோன்னு அவங்க ரொம்ப கவலையாக இருந்தாங்க. திருடிட்டு போன அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறான், மறுநாள் காலையில் ராத்திரியில் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க ஸ்கூட்டர் மேலே ஒரு லெட்டரை வச்சுட்டு போயிருக்கிறான். என்ன லெட்டருன்னா, கோபிச்சுக்காதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டம், என்ன பண்ணுன்னே எனக்கு தெரியல, அதனால் உங்கள் வீட்டிலேருந்து நான் கொஞ்சம் பணத்தை நான் திருடிட்டேன், அந்த பணத்தை மறுபடியும் நான் இங்கே என்ன பண்ணுறேன், வச்சுட்டு போகிறேன், அதனால் நீங்கள் அதை எடுத்துக்கங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக இன்று ராத்திரியில் எல்லாருக்கும் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகியிருக்கிற சினிமாவுக்கு இரவு 10 மணி ஷோக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற 5 பேருக்கு நான் என்ன வாங்கி வச்சிருக்கிறேன், டிக்கெட் வாங்கி வச்சிருக்கிறேன், நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு எழுதி வைத்திருக்கிறான். அதான் கண்ணமிட்டு திருடுவான்றது. அந்த ஓனர் இப்படிப்பட்ட ஒரு திருடுனா பணத்தையே கொண்டு வந்து கொடுத்துட்டான், நமக்கு 5 டிக்கெட்டும் வாங்கி கொடுத்துட்டான். இப்படியெல்லாம் உலகத்தில் திருடனுங்க இருக்காங்களேன்னு சொல்லி அன்று ராத்திரி குடும்பமாக எல்லாரும் புறப்பட்டு சினிமாவுக்கு போயிட்டாங்க. சினிமாவுக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தான், வீடே காலி. வீட்டில் இருக்கிற அத்தனையும் அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான், திருடி கொண்டு போயிட்டான். அதான் ஆண்டவர் சொல்றார், அவன் எப்படி திருடுவான், கண்ணமிட்டு திருடுவான், பிளான் பண்ணி திருடுவான். எப்படி யோசிச்சிருக்கான் பாருங்க. இந்த மாதிரிலாம் நடந்தா ஏமாந்துடாதீங்க. திருட வந்து சினிமா டிக்கெட் எல்லாம் வாங்கி கொடுத்தா போயிடாதீங்க, சரியா? பாருங்க எப்படி ஏமாத்தி வீட்டையே சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டு போயிட்டான். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த பூமியில மனுஷன் திருட நம்முடைய வாழ்க்கையில எப்படி திருடுவானா, கண்ணமிட்டு திருடுவான். அப்போ இதை இயேசுக்கு ஒப்பிட்டு நீங்க பார்க்கணும். அதான் செய்தி, புரியுதா? இயேசுவை திருடனை போல வருவேன்னு சொன்னாரு. இப்போ திருடனே இவ்வளோ கண்ணமிட்டு திருடுவான்னு சொன்னா, இயேசுவும் அதே தான் கண்ணமிட்டு திருடுவார். புரியுது நகர அலையில சொல்லுங்க. சர்ச்சில் இத்தனை பேர் இருக்கிறீங்க,
ஆண்டவர் இங்க நின்று அப்படியே சர்ச் பண்ணுவார். எல்லாத்தையும் திருடிட்டு போக மாட்டார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அதுல யாரை திருடி கொண்டு போவார், அதான் செய்தி. இப்போ உங்களை நீங்க அப்படி மாற்றிக்கொள்ளணும். இயேசு உங்களை திருடி கொண்டு போகிற அளவுக்கு நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளணும். எப்படி மாற்றிக்கொள்ளணும்? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20லேருந்து 26 வரைக்கும் வேகமா வாசிங்க. ஒரு பெரிய வீட்டிலே ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் பாருங்க, அல்லாமல் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. இதுதான் சர்ச். ஞாபகம் பண்ணிக்கங்க. சர்ச்சுக்குள்ள இது பெரிய வீடு. இங்க பொன்னும் வெள்ளியும் இருக்கு. உங்கள நிறைய பேர் தங்கத்தை போல இருக்கீங்க. விசுவாசத்துல, பரிசுத்தத்துல, ஜெபம் பண்றது இல்ல, வேத வாசிக்கிறது இல்ல, பொன்னை போல விளங்குறீங்க. சில பேர் வெள்ளியை போல நீங்க விலை உயர்ந்தவர்களா இருக்கிறீங்க. சில பேர் எப்படி மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அந்த வீட்டுக்குள்ள நம்ம வீட்டுல மண்ணு பாத்திரம் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? உங்க வீட்டுல மண்ணு பாத்திரமா இருக்கு. அடுத்தது அவைகளில் சில கனத்திற்கும் அதுல சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் சர்ச்சிலையும் அதே தான். சிலது கனத்துக்காக ஆண்டவர் நம்மளை உள்ள வச்சிருப்பார். பாஸ்ட் அவங்கள நிறைய யூஸ் பண்ணுவார். கனவீனமாக சிலது இருக்கும், அவங்கள யூஸ் பண்ணவும் முடியாது, அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. கனவீனம் எதுவுமே செய்ய மாட்டாங்க, பயன்பெற மாட்டாங்க. ஆனால் எங்கே இருப்பாங்க? சர்ச்சுக்குள்ளே இருப்பாங்க. நல்லா கவனிங்க. எத்தனை விஷயம் பாருங்க. பொன் தங்கமாய் விசுவாசிங்க இருப்பாங்க, வெள்ளியை போல இருப்பாங்க. பாத்திரங்களும் அல்லாமல் மரத்தில் ஒரு பாத்திரம், மண்ணில் ஒரு பாத்திரம். இவைகளே சில கனத்துக்கும் சிலது கனவீனத்துக்கும் இருக்கும். இதை சபையில் உள்ள நீங்க அறிந்து கொள்ளணும். இதை திருடத்தான் வராரு. இப்ப இதுல ஆண்டவர் எதை திருடுவாரு? உங்க வீட்டுக்கு திருட வர ஆண்வைங்க வரக்கூடாது. நான் பாஸ்டர் வாயை திறந்தாலே வந்துடுவோம். சரி, ஏதோ ஒரு வீட்டுக்கு திருட போறான்னு வைங்க. நேர போயிட்டு மண்ணு சட்டி பெருசா இருக்கு, அதையா திருடிட்டு போவான்? மரத்துல பண்ண ஒரு டேபிள் இருக்கு, அதை தூக்கி தோல்ல போட்டு திருடிட்டு தான் போவான்? போக மாட்டான். போய் அப்படியே பீரோவை திறந்து பார்ப்பான். சின்னதா இருக்கும் தங்கம். 1 பவுன் 1 லட்சத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. வெள்ளி ஒரு கட்டியை எடுத்தா 1 கிலோ 1.5 லட்ச ரூபாய்க்கு விற்கிது. அது சின்னது. அதை எடுத்து அழகாக பாக்கெட்டில் போட்டு போயிட்டே இருப்பான். அது அவனுக்கு பாரமும் இல்லை, அவனுக்கு விலையும் உயர்வு. புரியுது உங்களுக்கு? இதுதான் கிறிஸ்து சபையில் செய்ய போகிறார். சபையில் கண்ட விசுவாசிகள் எல்லாம் தூக்கிட்டு போக மாட்டார். மரமா இருக்கிறதையும் மண்ணா இருக்கிறதையும் ஜெபிக்காததையும் ஊழியம் செய்யாததையும் தூங்கிட்டு இருக்கிறதையும் எல்லாத்தையும் அப்படியே ஒட்டுமொத்தமா தூக்கிட்டு போயிடுவாரு அப்படின்னு நீங்க நினைச்சு ஏமாந்து விடக்கூடாது. புரியுதுன்னு ஒரு அலையில சொல்லுங்க. அப்ப அவர் என்ன செய்யறாரு? அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், பாவத்தை அதெல்லாம் விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும். பாத்தீங்களா? நம்ம ஆண்டவர் நம்மளை திருடி கொண்டு போகணும்னா நம்முடைய பாத்திரத்தை நம்ம என்ன ஆக்கணும்? பரிசுத்தமாக்கணும். பரிசுத்தமாக்குனதும் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்கும். ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும். எடுத்து பயன்படுத்துகிற கனமுள்ள பாத்திரமாய் நீங்க தான் உங்களை மாத்திக்கணும். ஆண்டவர் என்ன பயன்படுத்த மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் என்ன கூப்பிட மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் எனக்கு ஊழிய தர மாட்டேங்கிறாருன்ட்டு நீ காலத்தை ஓட்டக்கூடாது. ஆண்டவரே நான் இருக்கிறேன், நான் வர்றேன்னு சொல்லணும். எனக்கு ஊழிய கொடுங்க, நான் ஊழியம் செய்கிறேன், நான் உங்களுக்கு ஆத்தும ஆதாயம் பண்ணுறேன். ஏன்னா அழகா சொல்லிட்டாரு பாருங்க, நம்மை ஆக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமாக இருக்கணும். இயேசுவுக்கு நீங்க எல்லாமே உபயோகப்படணும். பாஸ்டருக்கு நீங்க உபயோகப்படுறேன்னு நினைச்சுக்கிறீங்க. பாஸ்டருக்கு நம்ம என்னத்துக்கு ஊழியம் செய்யணும், அவர் பண்ணட்டு விடு அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. எனக்கு நீங்க ஊழியம் செய்யல, யாருக்கு செய்யணும்? ஆண்டவருக்கு நீங்க செய்யணும். அப்போ அங்க சொல்ற எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரைக்கும் எல்லா நற்கிரையை நீங்க செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். நல்ல காரியம் செய்யறதுக்கு முந்தி வரணும், முன்னாடி வந்துடணும். நல்ல காரியங்கள்னா முன்னாடி நிக்கணும் ஒரு விசுவாசி. எத்தனை சபையில
விசுவாசிகள் நற்கிரியைகள் செய்கிறான் தெரியுங்களா? நல்லா படித்தவங்க, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, தாழ்மையான வேலையை செய்கிறவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்கு, அதிசயமா இருக்கு. அதனால எந்த நற்கிரியை செய்ய நீங்க ஆயத்தமா இருக்கணும். எந்த நற்கிரியும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருப்ப. நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க என்ன பாத்திரம்? கனத்துக்குரிய பாத்திரம். அந்த கனத்துக்குரிய பாத்திரத்தை திருடிட்டு போகத்தான் இயேசு வருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. கனவீனமான ஓட்ட பாத்திரத்தை எவனா திருடிட்டு போவானா? அது ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கணும். பரலோகத்தில் போனாலும் ஆண்டவரை துதிக்கணும், பரலோகத்தில் போய் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அதெல்லாம் பார்ப்பாரு, செக் பண்ணுவாரு. தூக்குடா, தூக்குத, மறுரூபமாக்கு, இது நமக்கு பிரயோஜனமான பாத்திரமாக இருந்திருக்கு, உலகத்துல தூக்கிடுவார். சும்மா ஆண்டவர் வருகிறார் வருகிறார் வருகிறாருன்னா வந்து நம்மளை தூக்கிட்டு போக மாட்டாரு. ஏமாந்துடக்கூடாது. நீங்க ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரங்களா இருக்கணும். உங்களை பார்த்தா ஆண்டவர் கனப்படுத்தணும். எனக்கு ஒரு ஊழிய செய்தான், பிதாவாகிய தேவன் அவனை கனப்படுத்துவா. ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை கர்த்தருக்கென்று நீங்க அர்ப்பணிச்சு உங்களை சுத்திகரித்து கொண்டு உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு ஏதாவது கர்த்தருக்கென்று நீங்க செய்து முடிங்க பார்க்கலாம். இயேசு சீக்கிரம் வரும்போது உங்களை தூக்கிட்டு போயிடுவார். முதல்ல நீங்க தான் மறுரூபம் ஆவீங்க. புரிதலுக்கு மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அப்ப ஆண்டவர் வருகையில திருடனை போல எதிர்க்க வராருன்னா தங்கத்தை போல இருக்கிறவங்களை தூக்குறாரு, வெள்ளியை போல விலை உயர்ந்து இருக்கிறவங்களை தூக்குறாரு. அடுத்தது இது போல பரிசுத்தமாக்கப்பட்டு ஆண்டவருக்கு உபயோகமான பாத்திரங்களாய் தங்களை மாற்றும் பொழுது அந்த பாத்திரங்களை கர்த்தர் அவருக்கு பிரயோஜனமா திருடி கொண்டு போய் விடுகிறார். புரியுதுன்னு ஒரு அல்லையா சொல்லுங்க, தொடர்ந்து வாசிங்க. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. இதெல்லாம் நம்ம அப்படிப்பட்ட பாத்திரமாய் நம்ம மாறணும்னா என்ன பண்ணணும்னு சொல்றாரு பாருங்க. பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு நீ விலகி ஓடு. சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. நம்ம வாழ்க்கையில நீதிமான்களா இருக்கணும், விசுவாசிக்கிறவங்களா இருக்கணும், அன்பு கூறுகிறவங்களா இருக்கணும். இது மூணு மிக முக்கியம். இது மூணு நீங்க செய்யுங்க. நீதி செய்யுங்க, விசுவாசமா இருங்க, அன்பா இருங்க, சமாதானத்தை அடையும்படி நாடுங்க. எல்லாரோட முடிந்த அறிவு யாவரோடு நீங்க எப்படிங்க சமாதானமா இருங்க. தேவ பிள்ளைகள் யாவரோடு சமாதானமா இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட குணமுள்ளவர்களை திருடி கொண்டு போக தான் இயேசு வருகிறார். புரிதுண்டவர் அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வசனம் பாருங்க. புத்தியீனமும் அயுக்தமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகி இரு. பாருங்க, மறுபடியும் போடுங்க. புத்தியீனமும் அயுக்தமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும். வசனத்தை வச்சுட்டு சும்மா தர்க்கம் பண்றது, சண்டை போடுறது, நான் சொல்றது கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட், இதுதான் சத்தியம் அதுதான் சத்தியம் குழப்பிட்டு இருப்பாங்க பாருங்க. அதையெல்லாம் விட்டு நீ விலகி அவைகளுக்கு விலகி இரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல். நான் எங்களை சொல்றாரு, கர்த்தருடைய ஊழியக்காரங்க சண்டை போடுறவங்களா இருக்கக்கூடாது, சண்டை போடுறவங்களா இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவன். எல்லார்கிட்ட எப்படி இருக்கணும்? சாந்தமா இருந்து போதக சமர்த்தனும், நல்ல பிரசங்கம் பண்ணணும், போதக சமர்த்தனா இருந்து தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். தீமையை சகிக்கணும். நீங்க அடிச்சாலோ உதைச்சாலோ திட்டுனாலோ துப்பினாலோ அந்த தீமையை என்ன பண்ணணும்? சகிக்கணும். அவன் தான் ஊழியக்காரன், அவன் தான் தேவனுக்கு பிரியமானவன். அப்படிப்பட்ட ஊழியக்காரனை தான் கர்த்தர் திருடி கொண்டு போக வருகிறான். அப்படிப்பட்ட ஊழியக்காரன் மேல தான் கர்த்தர் கிருபை வைக்கிறான். ஆனால் நமக்கு பிரச்சனை, போராட்டம் எல்லாம் வரும். அதில் இந்த வசனத்தை மறக்க கூடாது. இதை மறவாமல் நமக்காக பாடுபட்ட இயேசுவையே நினைத்து கொண்டு அதை நம்ம கடந்து போகும்போது பாருங்க, கர்த்தர் நம்மை மறுரூபமாக்குவான். அல்லேலூயா.
தொடர்ந்து வாசிங்க. எதிர் பேசுகிறவர்கள் ஆ. சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பாருங்க, எதிர் நம்ம கிட்ட பேசுறவங்க எல்லாம் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் ஆ. மறுபடியும் மயக்கம் தெளிந்து தெரிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க இதான் வேண்டும். ரகசியம். பேய்கிட்ட பிசாசு கிட்ட மாட்டிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க குடி பழக்கத்துல பலவிதமான பாவ பழக்கத்துல இருப்பாங்க. அவங்கள எப்ப பார்த்தாலும் நீங்க திட்டிட்டு இருக்க கூடாது. அவங்கள என்ன பண்ணணுமா, நீங்க சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அன்பா அவங்களுக்கு உபதேசித்து அவங்களை மறுபடியும் நீங்க கர்த்தருக்குள்ள நடத்தணும். மறுபடியும் ஆண்டவருக்குள்ள அவங்கள கொண்டு வரணும். சர்ச்சில் யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்து சர்ச்சுக்கு வராமல் பின்வாங்கி போயிருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் மறுபடியும் உற்சாகப்படுத்தி கூட்டிகிட்டு வரணும். வேறு சர்ச்சுக்கு போயிருந்தா பிரச்சனை இல்லை, போகட்டும். ஆனால் எங்கேயுமே போகாமல் வீட்டில் இருக்காங்கன்னு வைங்க, அவங்களெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு வரணும். புரியுதுன்னு ஒரு இல்லையா சொல்லுங்கள். அவங்களெல்லாம் மறுபடியும் நம்ம உற்சாகப்படுத்தணும். ஏன்னு சொன்னால் அப்படிப்பட்டவர்களை திருடி கொண்டு போகத்தான் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அதனால தான் யோபு சொல்றாரு பாருங்க. யோபு 23:10 என்ன சொல்றாரு பாருங்க. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போற வழியெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவர் என்னை சோதித்த பின் ஆண்டவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அதுதான் மேட்ரு. நம்ம எல்லாம் எதுக்கு ஆண்டவர் சோதிக்கிறாருன்னா ஒரு பொன்னாக விளங்க செய்வான். பொன்னானது அக்னியினாலே சோதிக்கப்பட்டால் ஒழிய அது தங்கமா மாறாது. எந்த தங்கமும் எங்க போயிட்டு வரும், இதுக்குள்ள நெருப்புக்குள்ள போயிட்டு வரும். நெருப்புல போய் வெந்து அந்த களிம்பெல்லாம் நீங்கி பல 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 பலன்னு அது வந்தாதான் அது தங்கம். அதே போலத்தான் நீங்களும் நானும் பலவிதமான சோதனைகளினாலோ பலவிதமான சத்துருவின் பிரச்சனைகளினாலோ விதமான மனுஷர்களுடைய வார்த்தைகளினாலோ நம்மை நிந்தித்து அவமானப்படுத்தி நம்மை பிரச்சனைக்குள்ளாக்கி நம்மளை அழ வைத்து நம்மளை போராட்டத்தில் நடத்துகிறாங்க பாருங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், புடமிடும். கொஞ்சம் கொஞ்சமாக புடமிட்டு பொன்னாக உங்களை விளங்க செய்யும். தங்கமாக உங்களை மாற பண்ணோம். நீங்கள் தங்கமாய் மாறும் பொழுது இயேசு வரும்போது முதல்ல உங்களை மறுரூபமாக்குவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அதனால தான் யோபு சொல்றாரு, என்னை சோதித்த பின்பு நான் எப்படி விளங்குவேன், பொன்னாக விளங்குவேன். சோதனை வந்தேன்னே சோர்ந்து போயிடாதீங்க, சோதனை வந்தேன்னே ஓடி போயிடாதீங்க. என்னை என்னவா மாத்துறாரு ஆண்டவர், பொன்னாக மாத்துறார், தங்கமா மாத்துறார். இந்த சோதனையை நான் கடந்து போனா நான் தங்கமா மாறிடுவேன். இயேசு என்னை மறுரூபமாக்குவா என்கிற விசுவாசம் உங்களுக்கு வேணும். 1 பேதுரு 1:7 வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். பாத்தீங்களா, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்பாங்க. பார்த்தீங்களா, அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படுது. அது அழிந்து போக ஒரு நாள் அதுவே நெருப்புக்குள்ள போயிட்டு வருது. அதை பார்க்கலாம் அதிக விலையேற பெற்றதாக உங்கள் விசுவாசம். ஒரு அழியில சொல்லுங்களேன், விசுவாசத்துல நீங்க வல்லவர்களா இருக்கணும். விசுவாச வார்த்தை நீங்க பேசணும். யாருக்கிட்ட பேசினாலும் விசுவாசமான வார்த்தை பேசணும். அது நடக்கும், அது ஆகும். கர்த்தர் கொடுத்துருவாரு, உங்களை கைவிட மாட்டாரு. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு, அவர் ஜீவிக்கிறார், ஏன் கவலைப்படுறீங்க அப்படி சொல்லணும். அப்படி சொல்லுகிற வார்த்தை உங்களில வரணும். அப்படி சொல்லுகிற வார்த்தை உங்களில வருகிற வரைக்கும் நீங்க அக்னியில புடமிடப்படுவீங்க. புடமிடப்பட்டு விசுவாச சோதனையில நீங்க ஜெயம் எடுத்து உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அப்ப அந்த ஆண்டவர் வரும்போது உங்களை தான் முதல்ல மறுரூபமாக்குவார். எதுவுமே நம்புறீங்க, விசுவாசம் உள்ளவர்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டான். அதனால விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க, விசுவாசமா பேசுங்க, வசனத்தின் மேல விசுவாசமா இருங்க. எல்லா ஆண்டவருடைய கிரியைகளை மேலும் விசுவாசம் வையுங்க. அவர்களை திருடி கொண்டு போகும்படி இயேசு சீக்கிரம் வருகிறார். அல்லேலூயா. எபிரேயர் 9:3-5 வரைக்கும் வாசிங்க. 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு
பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிடப்பட்டிருந்தது. இவைகளை குறித்து விவரமாய் பேச இவைகளுக்கு சமயம் இல்லை. ஆமென். இது என்னத்தை குறித்து சொல்றாரு? ஆண்டவர் அந்த உடன்படிக்கை பெட்டியை சொல்றார். அது தங்கத்தினால ஆனது. அந்த தங்கத்தினால ஆன அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள தான் ஆண்டவர் துளிர்த்த கோல், சமூகத்து அப்பம் அதெல்லாம் வைத்திருந்தார். தேவ பிரசனம் அங்கே இருந்தது. அதை தூக்கிட்டு போகிற இடமெல்லாம் அற்புதம் நடந்தது. இன்றைக்கு ஆண்டவர் அதுதான் சொல்கிறார், நீ உன்னை பொன்னாக உன்னை மாற்றி கொண்டா, உன்னை தங்கமாக உன்னை நீ மாற்றி கொண்டா, உனக்குள்ள அதெல்லாம் நான் வைக்கிறேங்கிறார். புரியுதுன்னு ஒரு அலையிலே சொல்லுங்க. மறுரூபமாக்கும் போது மட்டுமல்ல, இப்பவே வச்சிருவார். இப்பவே உங்களுக்குள்ள வைக்கணும்னா நீங்க உங்களை ஒரு தங்கத்தை போல உங்க இருதயத்தை மாற்றணும். ஒரு நல்ல வெள்ளியை போல உங்க இருதயத்தை மாற்றணும். அப்படி மாற்றும் பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். ஆண்டவருடைய வருகையிலும் உங்களை ஆண்டவர் கொண்டு செல்வார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:14-15 வாசிங்க. அதின்மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். பாருங்க, ஒரு ஒரு வீடு கட்டுறாங்க. இந்த பவுண்டேஷன் மேல ஒருத்தன் வீடு கட்டினா அந்த கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் கட்டினது வெந்து போச்சுன்னா அவன் நஷ்டம் அடைவான். அவன் நஷ்டம் அடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அவன் ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். அக்னியில அடிபட்டு தப்பினது போல் இருக்கும். 4-15 வரைக்கும் இருக்கு. 11 சாரி, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய, நல்ல கவனிங்க, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல், இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. வேற அஸ்திபாரத்தை ஒருத்தருக்கு போடக்கூடாது. இயேசு தான் நமக்கு கடவுள். அல்லேலூயா. அவர் மேல நம்ம வீட்டை கட்டணும். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி, நல்ல கவனிங்க, இயேசுங்கிற அஸ்திபாரத்தின் மேல நம்ம வீட்டை கட்டி கொண்டிருக்கிறோம். அது எதுல கட்டணுமா? பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியே. நல்ல கவனிக்குது, முக்கியமான சத்தியம். வீடு கட்டுறாங்க, எல்லா வீடு கட்டுறாங்க. கிராமங்களில் சில பேர் வைக்கோல்ல கட்டுறாங்க, மண்ணில் கட்டுறாங்க, மரத்துல கட்டுறாங்க. சில பேர் சிமெண்ட் போட்டு நல்லா இது போல டெரஸ்ல நம்ம கட்டுறோம், இது போல ஸ்ட்ராங்கா கட்டுறோம். அதை தான் சொல்றாரு. இப்படி எல்லாம் நீங்க கட்டுனீங்கன்னா அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். அவங்களுடைய வீட்டுக்கான வேலைப்பாடு வெளியாகும். எப்படி வெளியாகும்? நாளானது அதை விளங்க பண்ணும். இயேசுகிட்ட வரும்போது அது விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். ஆண்டவர் வரும்போது சர்ச் விசுவாசிங்க மேல ஒரு அக்னியை ஊத்துவார். அந்த வீடு தான் நீங்க. உங்களை இயேசுகித்தின் மேல கட்டி கொண்டிருக்கிறோம். இயேசுகித்தின் மேல உங்க விசுவாச வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மேல ஒரு அக்னியை கர்த்தர் ஊற்றுவான். அதனால தான் நீங்க அவன் பாவி இவன் பாவின்னு சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் ஒரு டெஸ்ட் வைப்பார். அந்த டெஸ்ட் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே ஒரு அக்னியை விசுவாசிங்க மேல சபை மேல ஆண்டவர் ஊற்றுவார். கர்த்தர் வருவதற்கு முன்பாக அவருக்கு முன்னாடி அக்னி வரும். அந்த அக்னி வரும்போது அங்கு சொல்லப்பட்டிருங்க, அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு அக்னி வந்து நம்ம எல்லாரையும் பரிசோதிக்கும். அதனால தான் நீங்க அவன் இந்த பாவி இவன் இந்த பாவி அவன் இந்த பாவி யாரும் சொல்ல வேண்டாம். அந்த அக்னி வரும்போதே எதெல்லாம் புல்லு, எதெல்லாம் மண்ணு, எதெல்லாம் மரம், எதெல்லாம் தங்கம், எதெல்லாம் வெள்ளி, எதெல்லாம் கல், அப்படியே அது வெளிப்படுத்திடும். இப்போ தங்கம் உருகுனாலும் தங்கமாகவே இருக்கும், வெள்ளி உருகுனாலும் அப்படியே இருக்கும், கல் உருகவே உருகாது. புரியுது உங்களுக்கு? அதான் சொல்ல பாருங்க. இப்போ இந்த சர்ச்சில் நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கிறீங்கன்றத நீங்கள் மறக்கூடாது. என்னென்ன பொசிஷன் பாருங்க. அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நானானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது முதல் அக்னினாலே சோதிக்கப்படும். ஒரு அக்னி நம்ம மேலே இறங்கி வரும். அப்போ அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னினால் பரிசோதிக்கப்படும். எப்படி பரிசோதிக்கப்படும்? படிங்க. அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். அதுதான் உங்க வீடு தங்க வீடா இருக்கணும், வெள்ளியின் வீடா இருக்கணும், ஸ்ட்ராங்க கல்லுல கட்டப்பட்ட வீடா இருக்கணும்.
நீங்களும் மணலின் மீது கட்டின ஆண்டவர் சொன்னார்ல, மணல் மேல வீட்டு கட்டின புத்தி இல்ல மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான. கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன். கல்லு மேல கட்டின வீடு, இயேசுகித்துங்கிற கல்லு மேல உங்க வீடு இருக்கணும். அக்னி வரும்போது அது அப்படியே நிற்கும். எல்லாம் பயந்து போய் இருக்கிறீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை எல்லாம் அப்படி மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்ல பாருங்க, உங்க மேல ஒரு அக்னி வரும், அக்னி ஊற்றுவார். யாரையும் கூப்பிட்டெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே நெருப்பு அனுப்புவார். நெருப்பு அனுப்புனா எதெல்லாம் வைக்கோல்ல கட்டினதோ அதெல்லாம் வெந்து போயிடும். மரத்தில் கட்டின வீடெல்லாம் வெந்து போயிடும். மண்ணில் கட்டினதெல்லாம் வெந்து போயிடும். தங்கத்திலையும் வெள்ளியிலும் பொன்னினாலும் கல் நல்லா ஸ்ட்ராங்க கல்லில் கட்டினதெல்லாம் அந்த அக்னியை கடந்து அப்படியே நிற்கும். அவங்கள திருடி கொண்டு போகத்தான் இயேசு வருகிறான். செய்தி புரியுதுன்னுகிறாள் இல்லையா? சொல்லுங்க, தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். ஒருவன் கட்டினது வெந்து போனால் ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். பாத்தீங்களா, நீங்க இவ்வளோ கால சர்ச்சில் இருந்து கஷ்டப்பட்டு கட்டின வீடு வெந்து போச்சுன்னு வைங்க, என்ன ஆவீங்க? நஷ்டம் ஆவீங்க. அன்னைக்கு யாருக்கிட்டையும் போய் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன பாஸ்டர், தசம்பா கொடுத்தேன், காணி கொடுத்தேன், என்னென்னமோ பண்ணேன், நான் வெந்து போயிட்டேனே, நம்ம ஒன்றும் புலம்ப முடியாது. ஆனால் தான் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும், தங்கமாய் நம்மை மாற்றி கொள்ளணும். அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். அதுவும் அக்னியினாலே அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். அதுல ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன சான்ஸ்னா, இந்த பிரியாணி பண்ண முதல்ல எங்க நம்ம நெருப்பு கட்டை வைக்கிற பாருங்க. இந்த கட்டை பிரியாணி எல்லாம் சமைஞ்சு முடிஞ்ச உடனே கொஞ்சம் எரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த கட்டையை இழுத்து தண்ணி தெளித்து அந்த துண்டு துண்டு கட்டையெல்லாம் தனியாக வைப்பாங்க. புரியுதா? அது எதுக்கு தப்பிச்சிருச்சு? பிரியாணி வெந்ததுனால இது துண்டு கட்டை நெருப்புக்கு தப்பிச்சிருச்சு. அதை தவிர சொல்றாரு, அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருப்பான். அது நல்ல பிரியாணி வேகிற வரைக்கும் இருந்துச்சு, ஆனால் துண்டு உள்ள போறதுக்குள்ள பிரியாணி வெந்துருச்சு. உடனே பாய் என்ன பண்ணிட்டாரு, அதை வெளியே எடுத்து தண்ணி தெளிச்சிட்டாரு. துண்டு 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 துண்டா கிடக்குது. அது போல ரட்சிக்கப்பட விரும்புறீங்களா, அல்லது முழு குடும்பமா சபையா பரலோக போகணும்னு விரும்புறீங்களான்னு தான் கர்த்தர் நம்மோடு பேசுறான். படிங்க சிஸ்டர், முடிஞ்ச 15 வரைக்கும். சரி, முடிஞ்ச. கடைசியா 2 பேதுரு 3:10 வாசிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். பாத்தீங்களா, வானங்கள் என்ன ஆகும்? அதே இப்போ உலக போற பிரச்சனை, மடமடமடமடன் வானங்கள் அகன்று போகும். பூதங்கள் வெந்து உருகி போகும். அதான் இந்த பூமி எல்லாம் வெந்து உருகி போகும். இப்ப வெயில்ல என்ன ஆகி கொண்டிருக்கு? எல்லாம் யூடியூப்ல உங்களை பார்த்து பயமறுத்தக்கூடாதுன்னு தான் கொண்டு வரல. ஜெர்மன்ல எல்லாம் வெந்து போய் கொண்டிருக்கு. ரொம்ப பிரச்சனை, பூமி எல்லாம் வெந்து போய் கொண்டிருக்கு. பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போ. அந்த பூமியும் அதில் உள்ள கிரியைகள், அது அந்த ராக்கெட்டு, கம்ப்யூட்டரு, நம்ம ஏஐ எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற பாருங்க, இது எல்லாமே வேலைக்காகாது. எல்லாத்தையும் இந்த பரலோகத்திலிருந்து ஆண்டவர் அக்னி அனுப்பும்போது அதில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். படிச்சிட்டிங்களா? மறுபடியும் ஒரு தடவை படிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று பார்த்தீங்களா, வானம் போயிடும். பூதங்கள் வெந்து உருகி போகும். பூதங்கள் பூமிகள்னா பூமி உருகி வெந்து போகும். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். பூமி அதில் உள்ள கிரியைகள், அதான் நம்ம வாழ்கிற வாழ்க்கை. நம்ம நிறைய வீடு கட்டுறோம், நம்ம வண்டி ஓட்டுறோம், நம்ம கம்பெனி வச்சிருக்கிறோம், என்னென்னமோ கிரியைகள் செய்திருக்கிறோம். பார்த்தீங்களா, அதெல்லாம் எரிந்து என்ன ஆயிரும்? அழிந்து போயிடும். அதனால தான் ஆண்டு சொல்கிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கு தகுந்த பலன் என்னோடு கூட வருகிறது. ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படலான்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இதை மனசில் வச்சு உங்களுக்கு கொடுத்த அந்த சீட்டில் யாருடைய பேர் உங்களுக்கு வந்திருக்குதோ அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சகோதரருக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது பாருங்க, உங்களுடைய சிறை இருப்பை கட்டாய கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ
உங்களுக்கு என்ன போராட்டமோ அதெல்லாம் தானாக மாறி போகும். அதுக்கு தான் இந்த மெத்தேடு பண்ணியிருக்கிறோம். அதுக்கு தான் இந்த ஆலோசனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறான். அதனால் எனக்கு இன்னும் வரல, எனக்கும் ஒரு சீட்டு கொடுத்தீங்கன்னா நானும் உங்களுக்காக என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படியே எழுந்து நில்லுங்க. பாஸ்டம்மா வந்து ஜெபம் பண்ணி திருவிருந்துக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த ஜெபத்துக்கு பின்பாக நமக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. அந்த பந்தியில கலந்து கொள்ளணும்னா நம்ம ஆயத்தப்படுத்தணும். அதுக்காக தான் இந்த செய்தியை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூறுங்கள். நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழுத்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து, நம்ம என்னெல்லாம், அதுதான் சத்தியம், தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையெல்லாம் நம் காதுகள் கேட்டது. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்ன வார்த்தையின்படி இம்மட்டுமா இந்த தேவ சத்தியத்தை நாம் கேட்டு இருக்கிறோம். ஆண்டோட வருகையை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கோம், வாசித்திருக்கிறோம். இன்றைக்கும் அந்த செய்தியை தெளிவாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் எப்படி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கேட்ட சொல்லாமல் திடீரென வருவார். எதிர்பாராத நேரத்தில் அவர் வருவார். இரவிலே காரிருள் சூழ்ந்த வேளையிலே ஜனங்கள் எல்லாம் அசம்பந்தமாய், இப்பொழுது அநேக தேவனுடைய பிள்ளைகள் அப்படிதான் இருக்கும். வேதத்தை அறியறதில்ல, ஆலயத்துக்கு நேரத்துக்கு ஒழுங்காக வர்றதில்லை, எல்லாவற்றிலும் ஒரு நிர்விச்சாரம், எல்லாவற்றிலும் தெய்வ பயம் அற்று போயிட்டு இந்த கடைசி நாட்களில் அக்கிரமம் மிகுதியாகி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இதுதான் இரவு என்று சொல்லப்பட்டது. இந்த காரிருள் சூழ்ந்த இந்த நேரத்தில் தேவன் கடைசியாக கண்ணமிட்டு திருடு தேவன் வருகிறார். செலக்ட் பண்ணுறார். பர்ஃபெக்டான இருக்கிற மக்களை தேவன் செலக்ட் பண்ணுறார், பரிசுத்தமாக இருக்கிற ஜாதியை. ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் பரிசுத்தர், அவர் விலை மதிக்க முடியாதவர். ஆனால் அதனால தான் வெளியேறு பெற்ற ரத்தத்தை நமக்காக கிரயமாக கொடுத்திருக்கிறார். எல்லாமே அவருடைய, எல்லாமே காஸ்ட்லி, வெளியேற பெற்ற, நம்மை விலையாக மாற்றியிருக்கிறார். தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை விலையாக மாற்றிருக்கிறார். பொன்னை போல, வெள்ளியை போல, வெளியேற கல்லை போல நம்மை மாற்றி இருக்கிறார். நம்ம இன்னும் மரமாயும் கல்லாயும் வைக்கோலாவும் வாழ்ந்து கொண்டிருந்தா வருகின்ற சோதனைகளுக்கு, அக்கினிக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியாது. இந்த கடைசி நேரத்தில் ஆண்டவர் உணர்வுள்ள இருதயத்தை தாங்கன்னு கேளுங்க. அப்பா, என் வாழ்க்கையில இப்படிப்பட்டதான உம்மை விட்டு விலகி ஓடுகிற காரியங்கள் என் வாழ்க்கையில் இருந்தா என்னை தயவாய் மன்னித்து இந்த காலை வேளையில என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உமக்கு உகந்த சாட்சிகளை என்னை நிறுத்துங்கப்பா. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா கோணலானவைகளை கர்த்தர் நேராக்குங்கன்னு சொல்லுங்க. கரட முரடானவைகளை சமமாக்குகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். என்னென்ன வாழ்க்கையில கோணல் இருக்கோ அதையெல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஓ, உம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடினால் உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. நான் ஆயத்தமாக காத்திருக்கணும். என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டோட்ட. இந்த கடைசி நேரத்தில், கடைசி ஜெபத்தில் அர்ப்பணித்தா போதும். கர்த்தர் நம்மை பொன்னாக விளங்க பண்ணுகிற கர்த்தர். தன்னை சுத்திகரிக்கப்பட்டதும் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. எஜமானாக உமக்கு எங்களை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஆயத்தமாக இருக்காரு நம்மை மாற்ற. பொன்னாக, வெள்ளியாக, வெளியேற பெற்ற கல்லாக நம்மை மாற்ற தேவன் ஆயத்தமாக இருக்கார். நீ ஆயத்தமான்னு கேட்கிறார். நான் உங்களை மாற்றுறேம்மா, உங்களை நான் மாற்றேன் மகனே, மகளே. நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? இந்த கேட்ட சத்தியத்தை விட்டு விடாதபடிக்கு என்னை பற்றி கொள்வீங்களா? என்ற வார்த்தையிலே உண்மையாய் இருப்பீங்களா? தேவ பயத்தை பிடித்துக் கொள்வீங்களா? சொல்லுங்க. ஆண்டவர், எனக்குள்ள இருக்கிற நிர்விச்சாரத்தின் ஆவி வெளியேறட்டும்.
ஏனோ தானோ என்ற ஆலயத்துக்கு வரக்கூடாது. ஏனோ தானோ என்று வருவதும் போவதும் இருக்கக்கூடாது. இந்த உலக சுகம் முக்கியமல்ல. இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா ஆசா பாசங்கள் எல்லாம் முக்கியமானதல்ல. மாம்சத்தின் கிரைகள் எல்லாம் என்னை விட்டு ஒளிந்து போக பண்ணுங்க. ஆவியின் சிந்தை உள்ளவர்களா என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாள் மிகவும் சீக்கிரமா இருக்கிறது. அது மப்பும் மந்தாரமான நாள். அதுல ஒருவரும் தப்பிக்கொள்ள முடியாது. எல்லாவற்றும் வெளிச்சமாக நிற்க வேணும் அந்த நாளிலே. தேவனுடைய நாள் மிகவும் சமீபமா இருக்கு. எங்க போய் ஓடி ஒளிந்தாலும் வானங்கள் மடமடவென்று வெந்து எல்லாம் உருகி போகும். பூமி வெந்து உருகி போகும் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவரே, இந்த வரிக்கு என்னை தப்பிக்கொள்ள உதவி செய்ய. இந்த வரியில அப்பா என்னை ஆண்டவரே உமோடு என்னை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. என் வாழ்க்கையிலே பரிசுத்த காணப்படட்டும். என் சிந்தை, பேச்சு, செயல் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டோட துணையை கேளுங்க. ஆண்டோட வார்த்தை சொல்லிக்கிறது, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது நமக்கு துணையாயிருந்து வருகிற காலமெல்லாம் பரிசுத்தமாய் நம்மை பாதுகாத்து அவருடைய சத்தியத்திலே நம்மை நடத்தி அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு சேர்ப்பார். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த பலவீனமான பாண்டம் என் ஆண்டவரே நான் பலவீனப்பட்டு போய்விடாதபடிக்கு, மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு, உம்மை துக்கப்பட்டு விடாதபடிக்கு கனமுள்ள பாத்திரமாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. கனமுள்ள பாத்திரமாய் எங்களை மாற்றுங்க. உமக்கு உபயோகப்படணும், எஜமானுக்கு உபயோகப்படணும், பயனுள்ளதா என்னை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. தேவன் இந்த காலை வேளை நம் மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் புது புடமிடும்படியாக, ஒவ்வொருவரையும் பொன்னாக விளக்கம் பண்ணும்படியாக நம் மத்தியில பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வந்திருக்கிறார். ரீபா ரபா ஷதரகலபா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தான், தேவன் அவனை கெடுப்பான். தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுவது நம்முடைய சரீரம். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரம் பாவ இச்சைகளுக்கு உட்படக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த கண்கள், ஆண்டவர் கொடுத்த கைகள், ஆண்டவர் கொடுத்த கால்கள், கர்த்தர் சிருஷ்டித்த இருதயம், நாவு, ஒவ்வொரு அவயவங்களையும் கர்த்தர் பார்த்து பார்த்து உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆண்களை மண்ணிலிருந்து ஆதாமை எடுத்தார். ஆதாமின் எலும்பிலிருந்து ஏவாளை சிருஷ்டித்தார். ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து பார்த்து செய்திருக்கிறார். பார்த்து பார்த்து உருவாக்கி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அவர் கொடுத்த இந்த அவயவங்களை நாம் வீணாக நாம் கெடுத்து விடக்கூடாது. நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயம் நீங்களும் நானும் தான். இந்த ஆலயத்தை கெடுத்து விடக்கூடாது. இதை பரிசுத்தமாய் தேவன் வரும் வரை இதை நாம் பாதுகாக்க கொள்ள வேண்டும். தேவன் வரும் வரை இந்த பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தா போதும். இந்த சரீரத்தில் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நம்முடைய ஆத்துமா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அவர் திருடனை போல வருகிறார், சீக்கிரத்தில் வருகிறார். நாம் எதிர்பாராத நேரத்தில் வருவார். 2 பேர் எந்திரம் அரைச்சிட்டு இருப்பாங்க. அவர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லப்பட்டது. அந்த ஒருவர் நீங்களும் நானுமா இருக்கணும். 2 பேர் ஒரே படுக்கையில் படுத்திருப்பாங்க. ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம அந்த ஒருவராய் எடுத்துக்கொள்ளப்படுகிற நபராய் காணப்படணும். கர்த்தருடைய நாள் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. தேவன் இந்த காலை வேளையில் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை அவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். திருடனை போல சீக்கிரம் வரப்போகிறார். எல்லா காஸ்ட்லி திங்ஸ், வெளியேற பெற்றதை பெற்று எடுத்துக்கொள்ள போகிறார். நாம் எல்லாம் வெளியேற பெற்றவர்களாய் மாறுவோமா? வெளியேற பெற்ற பாத்திரங்களாய் என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீங்க மாற்றுங்க. பயன்படக்கூடிய பாத்திரமாய் என்னை மாற்றுங்க. உபயோகப்படுத்துகிற பாத்திரமாய் என்னை மாற்றுங்க. பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் மாற்றுங்க. எல்லா நற்கிரைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் என்னை மாற்றுங்க. கனமுள்ள பாத்திரமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. தகப்பனே, நீர் அப்படி செய்ய போனதுக்காய் நன்றி ஆண்டவரே.
செய்து விட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு வந்தார்களோ அந்த தேவையை எல்லாம் சந்தித்து நம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்புங்கப்பா. வியாதி பலவீனங்கள் போராட்டம் எதுவாய் இருந்தாலும் இப்பொழுது ஒரு சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. யெகோவா ரப்பா தெய்வம், உம்முடைய பிள்ளைகளுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் ஒரு சொட்டு வீண் போவதில்லை. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், பிள்ளைகளுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். ஒரு புது சுகம் உண்டாகட்டும், ஒரு புது பலன் உண்டாகட்டும், ஒரு ஆரோக்கியம் உண்டாவதாக. படுதடைந்த உறுப்புகளை கர்த்தர் புதுப்பிப்பீராக. ஓ ரீகாரப ஷதரகலபா பாதுரகரப ஷந்தலபதா ஓ லீதக்கரா, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆரோக்கியம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. ஓ சோர்ந்து போன உள்ளங்களை தட்டி எழுப்புவீராக. சோர்ந்து போல உள்ளங்களை தட்டி எழுப்புங்கப்பா. பிரசனம் உங்க பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். உங்க பிரசனம் உங்க பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். இந்த நாள் கேட்ட சத்தியம் இங்கே விட்டு விடாதபடிக்கு தங்கள் வாழ்நாள் எல்லாம் அதை கடைபிடிக்க எப்பொழுது விழித்திருந்து உம்முடைய வரிக்கு ஆயத்தப்பட்டு இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அனுதினமும் உம்முடைய வரிக்கென்று காத்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நீங்க இரவில வரலாம், பகல் எந்த ஜாமத்துல நீங்க வரலாம்ப்பா. எந்த நேரத்துல வந்தாலும் நாங்களும் எங்கள் சபை விசுவாசிகளும் எங்கள் குடும்பத்தாரும் எங்கள் தேசத்தாரும் உங்க வருகையை எதிர்நோக்கி இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நாங்கள் ஆயத்தப்பட்டது மாத்திரமல்ல, அநேகரை ஆயத்தப்படுத்த எங்களை கருவியாய் பயன்படுத்துங்க. எங்க கிராமம் 58 சுற்றி இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற எல்லாரையும் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. தொடர்ந்து செய்து கொடுத்த உடைய தாசனின் அநேக லட்சம் கர்த்தனை பயன்படுத்துங்க. விசேஷமாய் கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. தகப்பனே, எங்களுக்காய் பிற்கப்பட்ட உங்க சரீரம், எங்களுக்காய் சிந்தப்பட்ட உங்க ரத்தம்ப்பா, இதை நாங்கள் புசித்து பானம் பண்ணும் பொழுதெல்லாம் உங்க வருகை மரணத்தை நினைவு கூறுபடி இதை செய்யுங்கள் என்று சொன்னீரே. எங்களுக்காக மரித்தீர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறீர், இன்றும் எங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் நினைவு கூறுகிறோம். இதை நாங்கள் புசித்து பானம் பண்ணி உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்களை தாழ்த்துன வெறுமையாக்குகிறோம். துதிகன மகமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.